எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு நவம்பர் 17ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஜனவரிலேருந்து அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் 18 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் இதை 3 பேட்சாக பிரிச்சிருப்போம். 6 மந்த்ஸ் சொல்லிட்டு ஒரு 3 பேட்சாக பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3 பிரிச்சிருப்போம். ஏற்கனவே இந்த லைவ் கிளாஸ் பற்றி டீட்டெயில் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன செக் பண்ணலாம் பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம். இன்னொன்று இந்த வீடியோவோட எண்டில் நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஊட்டச்சத்தை உறுதிசை திட்டத்தின் 2ஆம் கட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அரியலூர். ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இந்த ஊட்டச்சத்தை உறுதிசை திட்டத்துடைய 2ஆம் கட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. எப்போ தொடங்கி வச்சிருக்காங்கன்னா நேற்றைய தினமான நவம்பர் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்தை உறுதிசை திட்டத்துடைய 2ஆம் கட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரியலூர் மாவட்டத்தில் தொடங்கி வச்சிருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தை அடுத்து அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாரணவாசி ஊராட்சி அங்கன்வாடி மையத்தில் தான் இந்த ஊட்டச்சத்தை உறுதிசை திட்டத்துடைய 2ஆம் கட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி இந்த 2ஆம் கட்டம் பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி செலவில் வந்து மேற்கொள்ளப்பட போறாங்க அப்படின்னா 22 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கு. ஸோ இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுட்டு தாய்மார்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து பெட்டகத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஊட்டச்சத்தை உறுதிசை திட்டம் 2ஆம் கட்டம் தான் இப்போ தொடங்கியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 2022ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி தான் ஊட்டச்சத்தை உறுதிசை திட்டம் நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. ஸோ இது யாருக்கானதுன்னா குழந்தைகளுக்கான திட்டம். 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருக்காங்களே அவங்க தான் இனிமேல் நம்மளுடைய எதிர்காலம். ஸோ அப்படி நம்மளுடைய எதிர்காலமான குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத நிலையை ஏற்படுத்தணும். 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத நிலையை ஏற்படுத்தணும். ஆரோக்கியமாக அவங்கள வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த திட்டமானது 2022ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள்ல வந்து ஊட்டச்சத்து குறைபாடு எந்த அளவுக்கு இருக்கு, கடுமையான அளவு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கா இல்லைன்னா மிதமான அளவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்படும். ஸோ அதன்படி அவங்களுக்கு கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னா அதுக்கான மருத்துவ உதவிகள், அதாவது மெடிசன்ஸ் வந்து அவங்களுக்கு வழங்கப்படும். மிதமான அளவு இருக்குன்னா அவங்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்களானது வழங்கப்படுது. ஸோ இதன் மூலமா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஊட்டச்சத்தை உறுதிசை திட்டத்தின் கீழ் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு உடைய குழந்தைகள்ல 77.3% குழந்தைகள் வந்து இயல்பு நிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை அடுத்து இப்போ 2ஆம் கட்டத்தை அரியலூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து 2வது கேள்வி, எந்த மாநிலத்தின் கடலோர கிராமங்களுக்கு யுனெஸ்கோவின் சுனாமி தயார்நிலை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஒடிசா. ஸோ ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு 24 கிராமங்களுக்கு, கடலோரத்தில் இருக்கக்கூடிய 24 கிராமங்களுக்கு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவுடைய சுனாமி தயார்நிலை அப்படிங்கிற அங்கீகாரமானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அங்கீகாரம் எதுக்காக தொடங்கினாங்கன்னா இப்போ சுனாமி பாதிக்கப்படக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த சுனாமினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்றது, அதே மாதிரி அதுக்கான தயார்நிலை குறித்து அவங்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக தான் இந்த அங்கீகாரமானது வழங்கப்படுது. ஸோ ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய 24 கடலோர கிராமங்களுக்கு இந்த சுனாமி தயார்நிலை அங்கீகாரமானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவின் அரசுகளுக்கு இடையேயான கடல்சார் ஆணையம் இந்த சுனாமி தயார்நிலை அங்கீகாரத்தை வழங்குது. இப்போ 24 கிராமங்களுக்கு, ஒடிசாவின் 24 கிராமங்களுக்கு இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு. ரீசனா இந்தோனேஷியால 2வது உலகளாவிய சுனாமி கருத்தரங்கம் நடைபெற்றது. அந்த கருத்தரங்கத்துல தான் இந்த சுனாமி தயார்நிலை அப்படிங்கிற அங்கீகாரம் இந்த 24 கிராமங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமா பாத்தீங்கன்னா சுனாமி மேலாண்மை திட்டங்களை வந்து ஏற்படுத்துறது, சுனாமி டைம்ல எப்படி இருக்கணும் அந்த மாதிரிக்கான மேலாண்மை திட்டங்களை வந்து மேம்படுத்துறது, சமுதாய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், இப்போ சுனாமி ஏற்படுதுன்னா அந்த டைம்ல நம்ம எந்த மாதிரி நடந்துக்கணும் அந்த மாதிரி சமுதாய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துறது, மாதிரி பயிற்சிகள் சுனாமி டைம்ல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தயார் நிலையா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி பயிற்சிகள் நடத்துறது, சுனாமி பாதிப்புள்ளாகக்கூடிய பகுதிகளை கண்டறிஞ்சு அதுக்கு இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது, அவங்களை வந்து உடனே வெளியேற்றுவது, இந்த மாதிரியான பணிகள்லாம் மேற்கொள்ளப்படும். 3வது கேள்வி, மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2021ஆம் ஆண்டு.
ஸோ கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டமானது தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் பற்றி நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் கரண்ட் அஃபேர்ஸ்ல. தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய வீடுகளுக்கே சென்று இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை வழங்கப்படுகிறது. தொற்றா நோய்கள் அப்படின்னா சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதெல்லாம் தான் தொற்றா நோய்கள். ஸோ அதுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1.90 கோடி பேர் வந்து பயன்பெற்றிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கடந்த 2017ஆம் ஆண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மருத்துவத்துறைக்கு வந்து 84 விருதுகள் மத்திய அரசு வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இதயம் காப்போம் திட்டம், இது 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதயம் காப்போம் திட்டம் அப்படின்னா ஹார்ட் சம்பந்தமான ஒரு திட்டம் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ திடீர்னு மாரடைப்பு ஏற்படுது அப்படின்னா அவங்கள வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாதான் அவங்களுக்கு அதுக்கான சிகிச்சையானது வழங்கப்படும், மாரடைப்புக்கு ஏற்ற சிகிச்சைகள். ஸோ இப்போ சாதாரணமாக ஒரு நபர் வந்து வீட்டில் இருக்காங்க, அந்த டைமில் அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்படுது, திடீர்னு மாரடைப்பு ஏற்படுதுன்னா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு 1 or 2 hours ஆகுதுன்னா அது அவங்களை காப்பாற்றுறது கொஞ்சம் சிரமமாயிரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மாரடைப்பு ஏற்படுதுன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுகாதார நிலையங்களானது இருக்கும், ஆரம்ப சுகாதார நிலையங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதயம் காப்போம் திட்டத்தின் கீழ் அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் லோடிங் டோஸ் மருந்தானது இருக்கும். ஸோ அவங்க இந்த மாரடைப்பால் பாதிக்கப்பட்டவங்களை சுகாதார நிலையங்களுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு முதலுதவி மாதிரி இந்த லோடிங் டோஸ் மருந்து வழங்கப்படும். ஸோ லோடிங் டோஸ் மருந்து கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்கள பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு முதலுதவிக்காக தான் அவங்களுக்கு இந்த இதயம் காப்போம் திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் இது வரைக்கும் 11,000 பேருடைய உயிரானது காக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி 11,000 பேருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்களே அவங்களுக்கு லோடிங் டோஸ் மருந்து கொடுக்கப்பட்டு அவங்க அப்புறமா பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மாதிரி காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அனைத்து துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இந்த திட்டத்தின் கீழ் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுது. ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம். அடுத்து வருமுன் காப்போம் திட்டம். ஸோ இது வருமுன் காப்போம் திட்டம்னா மக்களுக்கு வந்து நோய் எதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மருத்துவ முகாம் மாதிரி அப்பப்போ நடத்துவாங்க. அந்த முகாம்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண், காது, பல், மூக்கு, தொண்டை இதெல்லாமே வந்து பரிசோதனை செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்குன்னா அவங்களுக்கு அதுக்கான மருத்துவ உதவிகளை வழங்குவதற்கான திட்டம் தான் வருமுன் காப்போம் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த திட்டத்தில் 42 லட்சம் பள்ளி குழந்தைகள் வந்து பரிசோதிக்கப்பட்டு 2 லட்சம் பயனாளிகளுக்கு குறைகள் அவங்களுக்கு என்ன குறைன்னு கண்டறியப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 4வது கேள்வி, முதல்வர் ஸ்டாலின் எங்கு 1000 கோடியில் காலனி உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க அடிக்கல் நாட்டியுள்ளார்? ஆன்சர் அரியலூர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்துருப்போம், ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தை வந்து 2ஆம் கட்டத்தை அரியலூர் மாவட்டத்தில் தொடங்கி வச்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே அரியலூர் மாவட்டத்தில் தான் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காலனி உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இப்போ அரியலூர் மாவட்டத்துல ஜெயங்கொண்டம்ல இருக்கக்கூடிய மகிமைபுரத்துல பாத்தீங்கன்னா இந்த காலனி உற்பத்தி தொழிற்சாலையானது அமைக்கப்படுது. ஸோ இது 1000 கோடி ரூபாய் செலவுல அமைக்கிறாங்க. எத்தனை ஏக்கர் பரப்பளவு அப்படின்னா 130 ஏக்கர் பரப்பளவுல இந்த தொழிற்சாலை அமைக்கப்படுது. ஸோ இந்த தொழிற்சாலையில் பாத்தீங்கன்னா டீன் ஷூஸ் தான், அதாவது தைவான் நாட்டை சேர்ந்த டீன் ஷூஸ் அப்படிங்கிற காலணிகள் வந்து தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அடுத்த 5வது கேள்வி, சமீபத்தில் ஓய்வை அறிவித்த பிரஜனேஷ் குணேஸ்வரன் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் டென்னிஸ். ஸோ இவர் வந்து இந்திய டென்னிஸ் வீரர் தான் இந்த பிரஜனேஷ் குணேஸ்வரன் என்பவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா டென்னிஸ்ல இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு. ஸோ கவனிங்க, பிரஜனேஷ் குணேஸ்வரன் இவருடைய வயது 35, இப்போ சர்வதேச டென்னிஸ் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இவர் இப்போ அறிவிச்சிருக்காரு. ஸோ இவரை பற்றி பார்த்தோம்னா இவர் டென்னிஸ் வீரர், இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீரர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டு போட்டிகளில் வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் ஒரே ஒரு சாம்பியன் பட்டம் தான் வின் பண்ணியிருக்காரு. அது வந்து இரட்டையர் பிரிவில் ஒரே ஒரு தடவை 2018ஆம் ஆண்டு சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்காரு டென்னிஸில். இவர் அதிகபட்சமாக சர்வதேச தரவரிசையில் வந்து 2019ஆம் ஆண்டு 75வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இந்த 75வது இடம் தான் இவருடைய அதிகபட்சமான சர்வதேச தரவரிசையில் அதிகபட்சமாக இவர் பிடித்த இடம். 6வது கேள்வி, ராம்நாத் கோயங்கா விருதுகளில் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது?
அண்ட் சார் ரஸ்கின் பாண்ட். ஸோ பிரபல இந்திய பிரிட்டிஷ் எழுத்தாளரான ரஸ்கின் பாண்ட் என்பவருக்கு தான் ராம்நாத் கோயங்கா விருதுகளில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டிருக்கு. நேற்றே பார்த்துருக்கோம். இப்போ ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருதுகளுடைய 2வது பதிப்பானது இப்போ வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ராம்நாத் கோயங்கா விருது அப்படிங்கிறது தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தால் தான் வழங்கப்பட்டு வருது. இந்த வருஷம் 2வது பதிப்புக்கான விருதுகள் தான் வழங்கியிருக்காங்க. அதில் ராம்நாத் கோயங்கா சாகித்ய விருது பார்த்தீங்கன்னா ஹவு பிரைம் மினிஸ்டர்ஸ் டிசைட் அப்படிங்கிற நூலுக்காக நீரஜா சௌத்ரிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து தி சென்ட் ஆஃப் ஃபாலன் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற புத்தகத்துக்காக ஐஸ்வர்யா ஜா என்பவங்களுக்கு இந்த ராம்நாத் கோயங்கா சாகித்ய விருது வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ராம்நாத் கோயங்கா விருதுகளில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து பிரபல எழுத்தாளர் ரஸ்கின் பாண்ட் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 7வது கேள்வி, இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி %% இருக்கும் என மூடிஸ் தெரிவித்துள்ளது. ஆன்சர் 7.2%. ஸோ இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி, அதாவது ஜிடிபி வளர்ச்சிங்கிறது 7.2% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூடிஸ் நிறுவனமானது தெரிவிச்சிருக்கு. கவனிங்க, மூடிஸ் அப்படிங்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2024 இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சிங்கிறது 7.2% ஒரு சிறப்பான நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி அடுத்த வருஷம் 6.6% இருக்கும் அப்படின்னும் இந்த மூடிஸ் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. நெக்ஸ்ட், இப்போ இந்த நிதியாண்டுடைய முதல் காலாண்டு இருக்குல்ல, ஏப்ரல்லேருந்து ஜூன் வரையிலான காலாண்டுல வந்து இந்தியாவுடைய ஜிடிபிங்கிறது 6.7% வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதில் தெரிவிச்சிருக்காங்கன்னா இந்த மூடிஸ் நிறுவனம் வந்து 2025-26 உலக பொருளாதாரம் அப்படிங்கிற தலைப்பில் அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், 2023-24 நிதியாண்டில் இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி எத்தனை சதவீதம் ஜிடிபி வளர்ச்சி கண்டிருக்கு இந்தியா கடந்த நிதியாண்டில்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். 8வது கேள்வி, அனுரகுமாரா திசாநாயகா கீழ்கண்ட எந்த நாட்டின் அதிபர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இலங்கை. ஸோ இலங்கை நாட்டுடைய அதிபர் தான் அனுரகுமாரா திசாநாயகா. ஸோ இவர் அதிபராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இலங்கை நாட்டுடைய நாடாளுமன்றத்தை வந்து கலைச்சிருப்பாங்க. அடுத்த புதிய தேர்தல் நடத்துவதற்காக, புதிய நாடாளுமன்றத்தை அமைப்பதற்காக அனுரகுமாரா திசாநாயகா வந்து இலங்கை நாடாளுமன்றத்தை வந்து கலைச்சிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து இப்போ தேர்தல் நடந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இந்த அதிபர் அனுரகுமாரா திசாநாயகா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கூட்டணி தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த அனுரகுமாரா திசாநாயகா என்பவர் வந்து ஜனதா விமுக்தி பெரமுனா கட்சியுடைய தலைவர் தான் இந்த அனுரகுமார திசாநாயகா என்பவர். ஸோ இந்த ஜனதா விமுக்தி பெரமுனா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடைய கூட்டணி தான் இந்த தேசிய மக்கள் சக்தி கூட்டணி. ஸோ இந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மொத்தமாக நாடாளுமன்றத்தில் 225 இடங்கள் இருக்கு. அதில் இந்த தேசிய மக்கள் சக்தி கூட்டணி வந்து 159 இடங்களில் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 பங்கு வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. 2 பங்கு இடங்களை அவங்க வின் பண்ணி அமோகமாக வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த அனுரகுமார திசாநாயகாவுடைய ஜனதா விமுக்தி பெரமுனா கட்சி அப்படிங்கிறது மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஸோ நெக்ஸ்ட், இலங்கைக்கு எப்போ சுதந்திரம் கிடைத்தது அப்படின்னா 1948ஆம் ஆண்டு. நமக்கு வந்து இந்தியாவுக்கு 1947 வந்து சுதந்திரம் அடைந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி அடுத்த வருஷம் இலங்கை வந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 9வது கேள்வி, சகிப்புத்தன்மைக்கான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 16ஆம் தேதி. இன்றைய தினமான நவம்பர் 16ஆம் தேதி தான் இந்த சர்வதேச சகிப்புத்தன்மை தினமானது அனுசரிக்கப்படுகிறது. சகிப்புத்தன்மை அப்படின்னா இப்போ மத சகிப்புத்தன்மை, இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருஷம் இந்த சர்வதேச சகிப்புத்தன்மை தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா ப்ரொமோட்டிங் ரெஸ்பெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது. உலக அளவில் மரியாதை மற்றும் புரிதலை ஊக்குவித்தல் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் இந்த சகிப்புத்தன்மை தினத்திற்கான தீம். அடுத்து இந்த சகிப்புத்தன்மை தினம் 1995ஆம் ஆண்டுலேருந்து யுனெஸ்கோனால அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி சட்டம் 1952 கீழ் பார்த்தீங்கன்னா சில விதிமுறைகள்லாம் அந்த திரைப்படங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தது. மத்திய திரைப்பட சான்றளிப்பு வாரியத்தினால ஒரு சில விதிமுறைகளானது திரைப்படங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போது சான்றிதழ்கள் வழங்குவாங்க ஒவ்வொரு திரைப்படத்துக்கும். இப்போ ஒரு திரைப்படம் போடுறாங்க திரையரங்குகள் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்டை வந்து காமிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா
யூ அப்படிங்கிற சான்றிதழ் இருக்கு அப்படின்னா அனைவருமே பார்க்கலாம் அந்த திரைப்படத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சான்றிதழ் தான் இந்த யூ. இப்போ ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஏ சர்டிபிகேட் அந்த திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா 18 வயதுக்கு மேற்பட்டவங்க மட்டும்தான் அந்த திரைப்படத்தை பார்க்கலாம். ஏன்னா அதுல வந்து அதிகமான வன்முறை காட்சிகள், ரத்தம் சிந்துதல், இல்லைன்னா ஆபாச காட்சிகள் இதெல்லாம் இருந்தா அதுக்கு வந்து ஏ சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. இப்போ அதுக்கு அடுத்து இது வந்து 1952 சினிமாட்டோகிராஃபி சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்ட விதிமுறைகள். அடுத்து 1983 பாத்தீங்கன்னா இதுல வந்து யூஏ அப்படிங்கிற சான்றிதழ் சேர்க்கிறாங்க, அப்புறம் எஸ் அப்படிங்கிற சான்றிதழும் சேர்க்கிறாங்க. இதுல யூஏ அப்படிங்கிற சான்றிதழ்னா அந்த திரைப்படத்துல வந்து ரத்தம் சிந்தக்கூடிய அந்த மாதிரி வன்முறை காட்சிகள், ஆபாச காட்சிகள்லாம் குறைந்த அளவுல தான் இருக்கும். ஸோ அதனால பெற்றோர்களோட 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து அந்த திரைப்படத்துல பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சான்றிதழ் தான் இந்த யூஏ அப்படிங்கிற சான்றிதழ். எஸ் சான்றிதழ் ஒரு திரைப்படத்துக்கு வழங்கப்படுதுன்னா அது வந்து மருத்துவர்கள், விஞ்ஞானிகளுக்காக இந்த சிறப்பு பிரிவுல அவங்களுக்காக தயார் செய்யப்பட்ட திரைப்படம். ஸோ எஸ் அப்படிங்கிற சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய திரைப்படம். ஸோ இது வந்து 1983 இந்த 2 சர்டிபிகேட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ எதுக்காக இதை பத்தி பார்க்குறோம்னா, இப்போ திரைப்படங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய சான்றளிப்பு முறையானது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி UA 7+, UA 13+, UA 16+ அப்படிங்கிற சான்றிதழ்கள் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இது ஏற்கனவே யூவும் ஏவும் இருக்கு. இது வந்து எல்லாரும் பார்க்கலாம், இது வந்து 18 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா இதுல UA 7+ அப்படிங்கிறது பெற்றோரோட அனுமதியோட 7 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் அந்த திரைப்படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ். இது 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பார்க்கலாம். இது வந்து 16 வயதுக்கு மேற்பட்ட, அதாவது 13 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள், 16 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் திரைப்படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சான்றிதழ் தான் இது. ஸோ அந்த திரைப்படத்துல எந்த அளவுக்கு வன்முறை காட்சிகள் இருக்கு, எந்த அளவுக்கு குழந்தைகளை வந்து பயமுறுத்தக்கூடிய காட்சிகள் இருக்கு, ஸோ இதெல்லாம் ஆய்வு செஞ்சு இந்த மாதிரியான சான்றிதழ்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், நுழைவுத் தேர்வுகளில் வந்து சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக, அதாவது தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து முறைகேடுகள் நடந்தது. நீட்ல முறைகேடு, நெட் தேர்வில் முறைகேடு நடந்தது. ஸோ அதை எடுத்து இந்த நுழைவுத் தேர்வுகளில் சீர்திருத்தத்தை மேற்கொள்வதற்காக இஸ்ரோவுடைய தலைவரான முன்னாள் தலைவர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 25 கோடி மக்கள் வந்து வறுமை நிலையிலிருந்து வெளிவந்திருக்காங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி உலக அளவில் எண்ம பரிவர்த்தனை, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மேற்கொள்றதுல வந்து 46% வந்து நம்ம இந்தியாவில் மட்டுமே அந்த எண்ம பரிவர்த்தனைகள் நிகழுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 3 பேட்சாக பிரிச்சிருக்கோம். 1, பேட்ச் 2, பேட்ச் 3 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஜனவரி டு ஜூன் வரைக்கும் 6 மந்த் இருக்கும். இதில் வந்து அது இந்த வருஷம் ஜனவரி டு ஜூன் வரைக்கும், இது வந்து ஜூலை டு டிசம்பர், இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் 6 மந்த் இதில் இருக்கும். அடுத்து இது அடுத்த வருஷம் ஜனவரிலேருந்து அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் 6 மந்த் வந்து இந்த பேட்சில் கவர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஃபீஸ் எவ்வளோனா 800 ரூபி. ஏற்கனவே நம்ம சேனல் கண்டக்ட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச், இல்லைனா கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்க ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் 500 ரூபி மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பேட்சில். ஸோ இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைவ் கிளாஸ் கொடுப்போம், அதுக்கான நோட்ஸ் கொடுப்போம், ப்ளஸ் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி டீட்டெயில் ஆல்ரெடி யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கோ, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 பேட்ச்லையுமே ஜாயின் பண்ணுறீங்கன்னா எவ்ரி லைவ் கிளாஸுமே வந்து இது 800, இது 800. ஸோ 3லையுமே ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஆஃபர் 2000 மட்டும் பே பண்ணிட்டு 3லையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது இந்த லைவ் கிளாஸ் பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம். ஸோ பே பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டத்தின் 2ஆம் கட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அரியலூர். 2வது கேள்வி, எந்த மாநிலத்தின் கடலோர கிராமங்களுக்கு யுனெஸ்கோவின் சுனாமி தயார்நிலை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஒடிசா. 3வது கேள்வி, மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2021ஆம் ஆண்டு. 4வது கேள்வி, முதல்வர் ஸ்டாலின் எங்கு 1000 கோடியில் காலனி உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க அடிக்கல் நாட்டியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரியலூர். 5வது கேள்வி, சமீபத்தில் ஓய்வை அறிவித்த பிரஜனேஷ் குணேஸ்வரன் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் டென்னிஸ். 6வது கேள்வி, ராம்நாத் கோயங்கா விருதுகளில் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது?
ஆன்சர் ஆப்ஷன் பி ரஸ்கின் பாண்ட். ஏழாவது கேள்வி, இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி %% இருக்கும் என மூடிஸ் தெரிவித்துள்ளது. ஆன்சர் 7.2%. எட்டாவது கேள்வி, அதிபர் அனுரகுமார திசாநாயகா கீழ்கண்ட எந்த நாட்டின் அதிபர்? ஆன்சர் இலங்கை. ஒன்பதாவது கேள்வி, சகிப்புத்தன்மைக்கான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 16. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.